ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி பகுதிக்கும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த 2026ஆம் ஆண்டு துவக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் முடிந்து இது 11வது நாள்ல நம்ம வந்து நிக்கிறோம். ஆரம்பத்திலே நமக்கு ஆசீர்வாதமான மழை. 1ஆம் தேதியும் நமக்கு மழை, 11ஆம் தேதியும் மழை. ஆக நிச்சயமா ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உண்மையிலே தேவனுக்கு நன்றி செலுத்தணும். சரி. இப்ப நாம் செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, இதோ நாட்கள் வரும். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொதுவாக மக்களுடைய வாழ்வியல் நடைமுறையில சக மனிதர்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், அல்லது உறவுகளுக்குள்ளாக சில பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால், அந்த பிரச்சனை வரும்போது மற்றவர்களால் அதை வெளியே சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை போய் எப்படி வெளியில சொல்லுவோம்? அப்படி வெளியே சொல்ல முடியாத அந்த சூழ்நிலையில, இன்னும் சொல்ல போனால் மனசுக்குள்ளேயே அவங்க வச்சுட்டு இருந்து நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க. மனசுக்குள்ளேயே வச்சு புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படி அவர்கள் புலம்புகிற அந்த நேரத்துல அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எல்லாத்துக்கும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் அப்படிங்கிற வார்த்தை. அது மனம் வெதும்பி போய் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால முடியாது. அதனால காலத்தின் மேல தன் கடமையை வச்சிடறாங்க. நாங்களாம் ஒன்றும் செய்ய முடியல, ஆனா காலம் உன்னை சும்மா விடாது. காலம் தன் கடமையை செய்யும், ஒரு நாள் உனக்கு பதில் சொல்லும் அப்படிம்பாங்க. அதே போல அந்த மனம் நொந்து போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கடைசி உச்சகட்டமான வார்த்தை என்னன்னாக்க, அவங்க மனசுக்குள்ள வெதும்பி போய் சொல்லுவாங்க, நீ செஞ்ச காரியத்துக்கு ஒரு நாள் அனுபவிச்சே ஆவட. சொல்லியிருப்பீங்க போல் இருக்கு நிறைய பேர். நீ செஞ்சதுக்கு ஒரு நாள் அனுபவிப்படா நீ. அப்ப என்னன்னா, காலம் பதில் சொல்லும். நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, அதுக்காக சொல்றது அந்த வார்த்தை. காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி. எப்பொழுதெல்லாம் நம்மால ஒண்ணும் செய்ய முடியல, எப்பெல்லாம் நம்மால ஒண்ணும் செய்ய முடியல, ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் அப்படிங்கும்போது, நம்ம யார் மேல அதை வைக்கிறோம்னா, அந்த பாரத்தை காலத்தின் மேல வச்சிடறோம். வரக்கூடிய நாட்கள் மேல அந்த பாரத்தை நம்ம வச்சிடறோம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா உண்மையிலே காலங்கள் எவ்வளவோ மாறிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது போல இப்ப இல்ல. காலங்கள் நிறைய மாறிடுச்சு. உருவ மாற்றமும் ஏற்பட்டுருச்சு. நிறைய கண்டங்கள்ல கூட இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. நிறைய பக்கம் குறைஞ்சிருக்கு, ஒரு பக்கம் கூடி இருக்கு. இப்படி பல மாற்றங்கள் வந்துருச்சு. காலங்கள்ல மாற்றம் வந்துருச்சு, ஆனா மனுஷனுக்குள்ளதான் மாற்றம் வரல. ஆரம்பத்துல இருந்தது போலவே இருக்கிறான் மனுஷன். நம்ம காலத்தின் பேர்ல நம்ம கடமையை சுமத்திடுறோம், ஆனா மனுஷன் மாறல. எல்லாமே மாறிடுச்சு, ஆனா மனுஷன் மாறல. சரிதானே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் மனுஷன் மாறல அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்த அந்த கோபம், அந்த சண்டை, அந்த வைராக்கியம், அந்த விரோதம், பொறாமை, ஏமாற்றம், ஏமாற்றுதல், இதெல்லாம் மாறவே இல்லை. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருக்குது. ஆனா காலம் மாறிடுச்சு, மனுஷன் மாறல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இந்த மாற்றங்கள் வந்திருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லுன்னு சொல்லிடுறோம். நாம மாறி இருக்கிறோமா? நமக்குள்ள மாற்றம் வந்திருக்குதா? நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த அந்த சுபாவம் மாறி இருக்குதா? ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு, ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மாறி இருக்குதா? நமக்குள்ள கோபம் வராம இருக்குதா? சண்டைகள் இல்லாம இருக்குதா? பொறாமை இல்லாம இருக்குதா? வாக்குவாதம் இல்லாம இருக்குதா? எதிர்ப்புகள் இல்லாம இருக்கா? ஏமாற்றங்கள் இல்லாம இருக்கா? இதுதான் உண்மையான மாற்றம். நம்ம காலத்தின் மேல சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். நம்ம மாறணுமே. அதனாலதான் சொல்றாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது விளக்கமாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன்.
என்ன அழகான வார்த்தை பாருங்க. குழந்தையா இருந்தபோது நம்ம என்ன செஞ்சோம்? குழந்தைய போல பேசினோம், குழந்தைய போல யோசிச்சோம், குழந்தைய போல சிந்திச்சோம். ஆனா இப்ப அப்படி இல்லையே. நாம ஒரு புருஷன் ஆயிட்டமே, வளர்ந்துட்டோமே, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களும் சின்ன எல்லாம் மாற்றம் வந்திருக்கணுமா இல்லையா? ஆனா நான் புருஷன் ஆன போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை நான் விட்டு விட்டேன், ஒழித்து விட்டேன்னு கர்த்தருடைய வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நல்ல ஒரு வளர்ந்த புருஷன் இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா நீங்க வளர்ந்துருக்கிறீங்களா வளரலையான்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க வளர்ந்துட்டீங்க, ஒரு புருஷன் வந்துட்டீங்க, ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்கீங்க. இன்னமும் நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சு அழுதுகிட்டு ஒரு பொருள் கிடைக்கலனாக்க எனக்கு தரமாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது உலகம் ஏத்துக்குமா என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடம் பிடிச்சு அழுது எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? மாற்றம் வரணுமா இல்லையா? நான் சொல்றேன், இதுல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் மாற்றம் வரணும். ஆரம்பத்தில் நம்ம கொண்டிருந்த வைராகியம், விரோதம், பகை, சண்டை, குரோதங்கள், எதிர்ப்பு, போராட்டம், ஏமாற்றம் எல்லாத்துல இருந்து ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள வரணும். அதுதான் நீங்க புருஷனானதற்கு ஆதாரம். இல்லைன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்த மாதிரி சின்ன பிள்ளைன்னு தான் சொல்லணும். உங்களே சின்ன குழந்தை ட்ரீட் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு ட்ரீட் பண்ணணும். அப்புறம் வேற வழி இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மாற்றம் வரணுங்கிறத கர்த்தர் தெளிவா சொல்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 30ம் 31 நம்ம வாசிக்கலாம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்புறம் வாசிக்கலாம். இப்ப என்ன சொல்றாரு? அறியாமையுள்ள காலங்களை. யாருடைய அறியாமை? நம்ம அறியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அறியாம இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி ஓடிட்டு இருக்கிறான். அறியாம சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அறியாம சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் குடும்பத்துக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறான். பாருங்க, பெரும்பாலான குடும்பங்கள்ல சின்ன பிள்ளைகள்னாலதான் பிரச்சனையே வரும். இவன் அங்க போய் ஏதாவது செஞ்சுட்டு வந்திருப்பான், அதுக்குள்ள பயங்கர பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஸ்கூல்ல 2 பசங்க அடிச்சுக்கிறாங்க, சின்ன பசங்க அடிச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சு 2 பேருக்கும் காயமாயிருது, ரத்த காயமாயிருது. வீட்டுக்கு வந்தான். அவன் போய் பக்கத்து வீட்டுல அவங்க அம்மாட்ட சொல்றான், இனி அப்படி அடிச்சிட்டாமா அவன். அப்போ உடனே அவன் பக்கத்து ஊருக்காரன் எப்படி என் பிள்ளை அடிக்கலான்னு பக்கத்து ஊருக்கு போறாங்க. இங்க இருந்து வீட்டுல நாளெல்லாம் போறாங்க. அங்க போய் அவங்களுக்குள்ள எப்படி என் பிள்ளை அடிக்கலான்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடுறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஊரு பிரச்சனை வந்து அந்த ஊருக்காரன் நம்ம ஊருக்காரன் அடிக்கிறான், வாடாங்கன்னு கேட்போம். அப்படின்னு ஊருக்கு பிரச்சனையாகி, ஊர் சண்டையாகி, பெரிய சண்டையாகி என்னடா நடந்துச்சு அப்படின்னா, என் பையன் அந்த பையன் அடிச்சு விட்டான்ப்பா, இங்க அவங்கள கூப்பிட்டு கேட்கலாம் அப்படி போனா அவங்க 2 பேத்தையும் காணாம். 2 பேரும் குண்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு சேர்ந்து 2 பேரும் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் குழந்தை உள்ளம். அப்போ அந்த குழந்தையினால எவ்வளவு பிரச்சனை பாருங்க. அவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. இப்ப ஊர் அடிச்சுட்டு கிடக்குது. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த அறியாமையுள்ள காலங்களை, குழந்தையில பருவத்துல இருந்த அந்த காரியங்களை தேவன் காணாதவர் போல் அவர் கண்ணுல கண்ணும் காணாதவர் மாதிரி இருந்துட்டார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இப்ப என்ன விரும்புறாரு? மனம் திரும்பிருங்கிறாரு. நீ சின்ன பிள்ளை மாதிரி இருக்காதீங்க, சின்ன குழந்தை மாதிரி நடக்காதீங்க. அந்த பக்குவம் நீங்க கொண்டு வரணும், உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும். அது அவசியம் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், ஆனால் இப்பொழுதோ எங்குமுள்ள மனுஷர் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். நம்ம கட்டளை கொடுக்கிறார், மனம் திரும்பிருங்க. அதுல இருந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப மாற்றம் வரணும். 31ஆம் வசனம் வாசிங்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார். போதும். ஒரு நாளை குறித்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு நாளை நியமிச்சு வச்சிருக்கிறார். அந்த நாளிலே அதிலே அவர் தம் நியமித்த மனுஷனை கொண்டு, அவர் நியமித்த மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே அந்த நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவினாலதான் இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகணும்,
சந்தோஷம் உண்டாகணும், மனம் மாறுகிறவர்களுக்கு பரிபூரணம் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே எங்கும் உள்ள மனுஷர் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அதற்காகத்தான் கட்டளையிடுகிறார். நீங்க ஆதியில செஞ்சது போலவே செஞ்சுட்டு இருக்காதீங்க, மனம் திரும்புங்க, மனம் மாறுங்க. நாங்க காலங்காலமா இப்படித்தாங்க செஞ்சுட்டு வரோம், அதைத்தான் சொல்றாரு, மாத்துங்கிறாரு. நாங்க தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அறியாமை உள்ள காலங்கள். இப்ப தெரிஞ்சிருச்சா இல்லையா? நீங்கள் புருஷன் ஆயிட்டீங்களா இல்லையா? வளர்ந்துட்டீங்களா இல்லையா? அந்த அளவுக்கு ஞானம் வந்திருக்கா இல்லையா? அப்ப நீங்க மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு வசனத்தை உங்களுக்கு சொன்ன ஞாபகம் வரும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஒரு ஓமைய அவர்களுக்கு சொல்றாரு. பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து, இந்த மனுஷனுக்கு விரோதமான சத்துரு எழும்பி வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இந்த கோதுமைக்குள்ளாக களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து, அந்த பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. கதிர் விட்ட போது களைகள் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர்கள் அவனிடத்தில் வந்து, எஜமானிடத்திலே வந்து, ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? நம்ம நல்ல விதையத்தான விதைச்சோம், பின்னே அதில் களைகளை எப்படி உண்டாயிற்று என்றார். களைகள் எப்படி வந்தது? அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். இதுதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை. நீங்க நல்ல விதையத்தான் விதைச்சிருப்பீங்க, ஆனா சத்ரு நீங்கள் நித்திரை பண்ணுகையில், அல்லது நீங்கள் அயர்ந்திருக்கையில், அல்லது நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிற சூழ்நிலையில பிசாசானவன் வந்து களைகளை விதைத்து விட்டு போய் விடுகிறான். நீங்க விதைச்சது நல்ல விதை, நீங்க உங்க என்ன சிந்தனை எல்லாமே நல்லது, ஆனா பிசாசு வந்து களையை விதைச்சிட்டு போயிட்டானே. போடா, இந்த பூமியில யாரு செய்யாத செஞ்சிட போற, நீ யாருமே செய்யாத தப்பவ நீ செஞ்சிட போற, இந்த மனுஷன் இந்த பூமியில எல்லாருமே பெரிய யோக்கியனா, இதெல்லாம் சொல்லி அவன் கலையை விதைச்சிட்டு போயிடுறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த பிசாசானவன் அவர்கள் நித்திரை பண்ணுகையில் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எதிர்பாராத நேரத்துல, எதிர்பாராத ஒரு சமயத்துல கலையை விதைச்சிட்டு போயிடுறான், நஞ்சை விதைத்து விட்டு போய் விடுகிறான். கடைசியில எஜமான் என்ன சொல்றாருன்னா, இதை என்ன செய்யட்டும்னு வேலைக்காரர்கள் கேட்கிறாங்க. அது ஒண்ணுமே செய்யாதீங்க, வளர விட்டுருங்க. என்ன ஆண்டவன் இப்படி சொல்றீங்க? அதை இப்ப எடுத்தீங்கன்னா, ஒருவேளை கலையை பிடிங்கிட்டீங்கன்னா நல்ல கோதுமையும் சேர்த்து நீங்க பிடுங்கிடுவீங்க. அதனால கடைசி வரைக்கும் விட்டுருங்க. கடைசி விட்டதுக்கு அப்புறமா அறுவடை சமயத்துல முதல்ல கலையை மட்டும் பிடுங்கிருங்க. முதல்ல கலையை மட்டும் அறுத்து எடுத்து அவைகளை கட்டுகளாக கட்டி சுட்டு எரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். இந்த நல்ல கோதுமையோ களஞ்சியத்திலே கொண்டு வந்து சேருங்கள். கர்த்தர் தான் சொல்றாரு. இந்த கலைகள் யாரு? துன்மார்க்கரின் புத்திரர்கள், துன்மார்க்கமாய் நடந்த பிள்ளைகள், சத்துருடைய பேச்சை கேட்டு நடந்தவர்கள், உண்மையில சொல்ல போனா மனம் திரும்பாதவர்கள். இவ்வளவு சொல்லியும் மனம் திரும்பலையா? கடைசி வரைக்கும் ஆண்டவர் விட்டுறாரு. இப்பயே வந்து அந்த பொல்லாதவர்களை, துன்மார்க்கர்களை களை எடுக்கிற ஆண்டவர் விரும்பல. ஏன்? நல்லவர்களும் சேர்த்து எடுக்கப்பட்டுருவாங்க. ஆரம்பத்திலே அவங்க இன்னும் நிறைய நல்லது செய்ய வேண்டி இருக்குது உலகத்துக்கு. அதனால கடைசி ஒரு நாள் வரும். அந்த கடைசி நாள் வரும்போது முதல்ல இந்த கலைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு அக்னினாலே சுட்டெரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படும். நல்ல கோதுமை மணியோ பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படும், அவருடைய களஞ்சியத்திலே சேர்க்கப்படும் என்று கர்த்தர் விளக்கம் சொல்லுகிறார். அந்த நாட்கள்ல கோதுமையும் கலையும் குறித்து அந்த ஜனங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால இந்த வச்சு ஓமையா சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனம் திரும்புவதை குறித்து ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு கேரள பகுதியில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், இது சொன்னதுமே அவர் ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால உடனே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவருடைய ஒரு ஊழியக்காரர், அவருடைய குடும்பத்துல மிகவும் வறுமை. அவருடைய பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்களுக்கு அவர் 3 பிள்ளைகள், பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், குடும்பம் நடத்தணும். இதெல்லாம் பெரிய ஒரு போராட்டமா இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்த விறகுகள், அப்ப விறகு அடுப்பு தான், விறகுகள்லாம் எடுத்து அடுப்புல எரிப்பாங்க.
அவன் விறகு கொண்டு போய் சுமந்துட்டு வரணும். ரொம்ப தூரத்துல இருந்து விறகு வெட்டி கொண்டு வரணும். நீங்க தேயிலை காட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும். அதை கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து போட்டு அடுப்பெரிப்பாங்க. அப்போ இப்படியே ரொம்ப வருஷ காலமா ஒரு பெரிய கட்டை, ஒரு பெரிய முடிச்சு, வேர் முடிச்சுன்னு சொல்லுவோம்ல, பெரிய கட்டை வேர் முடிச்சு, அதை உடைக்கவே முடியாது. அதை உடைக்கவே முடியாம, அது எங்கேயும் பற்ற வைக்கவும் முடியாம, எரிக்கவும் முடியாம பல வருஷமா கிடந்திருக்கு. இதை ஒவ்வொரு நாளும் இதை பார்க்குவாங்களாம். அதை இந்த கட்டையை உடைக்கவே முடியலையே, இது எத்தனை வருஷமா கிடக்குது, எத்தனை வருஷமா இது இப்படியே பிரயோஜனம் இல்லாம கிடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு வேற விறகு எடுத்து எரிப்பாங்களாம். அப்ப பாருங்க, அவங்களுடைய இளைய தங்கச்சி அவங்க வந்து திருமண காரியங்கள் கைகூடி வந்துச்சு. அப்ப அந்த கைகூடி வந்த நேரத்துல பெரிய அடுப்பு வச்சாங்க. அடுப்பு இப்ப அந்த பெரிய அடுப்புக்குள்ள உள்ள போகுமா போகாதா? ஒரு நாள் வரும், பெரிய அடுப்புக்குள்ள போக வேண்டிய ஒரு நாள் வரும். அன்னைக்கு எடுத்து வச்சாங்க, உள்ள மலன்னு எரிஞ்சிச்சு. பாருங்க, யாரெல்லாம் இருதயத்திலே உடைக்கப்படாமல் இருக்கிறார்களோ, உடைக்க முடியாத கட்டையா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், எங்க அடுப்புக்குள்ள வைக்கிற நாள் வரும். அடுப்புக்குள்ள வைக்கிறதுக்குள்ள நீங்க உடைச்சிருங்க. உடைச்சிட்டீங்கன்னா நீங்க நல்ல முறையில பயன்படுவீங்க. உடைக்கப்பட முடியலன்னா பெரிய அடுப்பு ரெடி ஆயிட்டு இருக்குது, உள்ள தூக்கி அப்படியே வச்சிருவாங்க. இது அந்த ஊழியக்காரர் சொல்லுவார், அடிக்கடி அதை சொல்லுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் யாவருக்கும் கர்த்தர் கட்டளை இடுகிறார். நீங்க சிறு பிள்ளை போல இருக்காதீங்கன்னு சொல்றாரு. நீங்க புருஷன் ஆயிட்டீங்க. அறியாமுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஒரு காலத்துல அதெல்லாம் கண்டுக்காம இருந்துட்டார். ஆனா இப்ப நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை இடுகிறார். அதான் கர்த்தர் ஆரம்பிச்சாரு. இதோ நாட்கள் வரும், நாட்கள் கண்டிப்பா வரும். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் அவனவன் செய்த நன்மைக்காவது, இந்த சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கலைகளை வளர விடுங்க. ஒரு நாள் வரும், அன்றைக்கு அடுப்பிலே போடக்கூடிய அளவுக்கு அந்த நாள் இருக்கும். அக்கில சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படும். அதனாலதான் இந்த சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்கிறது, வெளிப்பட வேண்டி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு வேணா நம்ம தப்பு செஞ்சுட்டு ஓடி போயிடலாம், எல்லாரும் கண்ணை கட்டிட்டு நம்ம தப்பு பண்ணிடலாம், யாரெல்லாம் ஏமாத்தி ஓடிடலாம். ஆனா ஒரு நாள் வரும், தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு நாள் வரும். அன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் முன்னாள் சொன்ன மாதிரி பெரிய அடுப்பு ரெடியா இருக்கு, தூக்கி உள்ள சொருகிடுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறந்துடாதீங்க. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதே போல பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். அப்ப அதை நிச்சயமா நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல என்னாகமத்தின் புத்தகத்துல ஒரு சில காரியங்களை சொல்றார். அது நான் ஃப்ளோ உங்களுக்கு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். 14ஆம் அதிகாரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம், அதுல வசனங்கள் 11 இருந்து 23 வரை நீங்க குறிச்சுக்கங்க. நான் சுருக்கமா வாசிட்டு போறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் ஊட்டுவார்கள், தங்களுக்குள்ளே தான் கட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள். எதுவரைக்கும் என்னை விசுவாசிக்காம இருப்பாங்க? இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்யல, எல்லாமே செஞ்சிருக்கிறேன் இந்த ஜனங்களுக்கு. 12ஆம் வசனம் சொல்லுது, நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். நல்லா கவனிங்க. எதுக்காக சொல்றேன்னா, இதுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா அது சிலருக்கு புதுசா இருக்கும். கர்த்தராகிய தேவன் எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டெடுத்து கொண்டு வருகிறார். அவர் மீட்டெடுத்து கொண்டு வரும் போதே மோசே, ஆரோன் என்பவர்களுக்கு முன்பாக ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். ஆமா, இவங்க தான் கடவுள்கிட்ட இருந்து இறங்கி வந்துட்டாங்களாம், எங்களை கொண்டு போயிடுவாங்களாம், எங்களை கொண்டு போய் பாலும் தேன் ஓடுகிற தேசம் கொண்டு போவாங்களாம், என்ன கதை விடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முறுமுறுத்தாங்க. போகிற வழியிலே நிறைய பேர் முறுமுறுத்தாங்க. முதல்ல செங்கடல் எதிர்பட்டது, அப்பவும் முறுமுறுத்தாங்க. இந்த மாதிரி இவனை நம்பி வந்தான், செங்கடல்ல நம்ம மாட்டிக்கிட்டான், இதுக்கு உள்ள இறங்கி போனா சாவு நிச்சயம்,
பின்னால திரும்பி பார்த்தா பார்வோனுடைய சேனைகள் வந்துகிட்டு இருக்குது. இங்கிட்டு போனாலும் சாவு, இங்கிட்டு போனாலும் சாவு. இப்படி வந்து எங்களை மாட்டி விட்டாங்களேன்னு முறுமுறுத்தாங்க. ஆனா கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். செங்கடலை இரண்டாக பிளந்து வழி நடத்தினார். அக்னி ஸ்தம்பமா மேக ஸ்தம்பமாக இருந்து கர்த்தர் வழிநடத்தி கொண்டு போனார். தண்ணீர் தவணத்தினாலே அவங்க நாங்க சாகரமே அவங்களுக்கு தெரியாதான்னு மோசையை குறித்து முறுமுறுத்தாங்க. நாங்க சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்க. கண்மலையை பிளந்து கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். அப்பத்தினால் ஆகாரத்தினாலே உண்டான குறைவை குறித்து அவர் முறுமுறுத்தாங்க. கர்த்தர் அவளுக்கு வானத்தின் மன்னாவை புசிக்க கொடுத்தார். இப்படி பல இடங்கள்ல பல சமயங்கள்ல கர்த்தராகிய தேவன் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். இவ்வளவு நடந்தும் ஜனங்கள் தேவனையும் விசுவாசிக்கவில்லை. இந்த மோசையை குறித்து முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. நீ எல்லாம் எதுக்கு எங்களை கூட்டி வந்த? நாங்க பேசாம அங்கேயே இருந்திருப்போமே. அங்க நாங்க சாப்பிட்ட வெள்ளரிக்காய் என்ன, கும்மிட்டிக்காய் என்ன, அங்க சின்ன உருளைக்கிழங்கு என்ன, பிரியாணி என்ன எல்லாம் இருக்கும். அவ்வளவெல்லாம் சொல்லி எங்களை என்ன கூட்டி வந்தீங்க, எங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்க, இன்னும் நாங்க நடந்துகிட்டே இருக்குமே அப்படின்னு முறுமுறுத்தாங்க. எந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கலன்ட்டு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், மோசையை பார்த்து சொன்னாரு, இந்த ஜனங்கள் ரொம்ப மோசமான ஆளா இருக்காங்க. இந்த ஜனங்கள் நான் எதிர்பார்த்தது மாதிரி இல்ல. அதனாலதான் என்னாகம 14:12 சொல்றாரு, நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து நான் கொடுக்க போகிற சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். மோசேட்ட சொல்றார், மோசே அவங்கள பூரா கொள்ளை நோயில வச்சு அழிச்சிடறேன், பூராத்தி எல்லாத்தையும் சாகடிச்சிடறேன். ஆனா உன்னைய தேர்ந்தெடுத்து உன்னைய பலத்த ஜாதியா மாத்துறேங்கிறாரு. ஒரு டீல் பண்றாரு பாருங்க. இதை கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு டீலிங் பண்றாரு. இந்த ஜனங்கள் ரொம்ப மோசமான ஜனங்கள்ரா, விட்டுரு. பூரா ஒரு நோய் கொரோனா மாதிரி உன்னை விட்டோம்னா, அவுத்து விட்டோம்னா பூரா பேர் செத்து போயிருவேன். ஆனா உன்னை மட்டும் பெரிய ஜாதியா மாத்துறேங்கிறாரு. நம்ம என்ன சொல்லியிருப்போம், சூப்பரா இருக்கு, டீல் சூப்பரா இருக்கு, என்னை அவன் பெரிய ஜாதி ஆக்கிறேன்ட்டாரா அப்படின்னு ஓகேன்னு இருப்பான். மோசே சொன்னாரு, அடுத்த வார்த்தை வாசிங்க. கொண்டு வந்தீரே, கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசிக்கிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். பாருங்க, எல்லாத்தையும் பார்த்திருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் சும்மா இல்ல, உம்முடைய தரிசனத்தை கண்டிருக்கிறாங்க, நீர் செய்த அற்புதத்தை கண்டிருக்கிறாங்க, ஆச்சரியமா நடந்திருக்கிறாங்க. 15ஆம் வசனம் சொல்லுது, ஒரே மனிதனை கொல்லுகிறது போல ஜனங்களை எல்லாம் நீர் கொல்லுவீர். இந்த ஜனங்களை நீர் கொல்லுவீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. பாருங்க, இங்க சொல்றாரு, தேவரீர் நீ ஒரு மனுஷனை கொல்ற மாதிரி இந்த ஜனம் முழுசு நீங்க கொன்னு போட்டீங்கன்னா எத்தனை பேர் இருந்தாங்க? 5 லட்சம் புருஷர்கள் மட்டும். புருஷர்கள்னா அவங்க 20 வயசுக்கு மேல்பட்டவங்க எல்லாம் புருஷர்கள். அங்க அந்த புருஷர் 5 லட்சம் பேரு. அண்ணன் சொல்ல போனா, ஒரு புருஷன்னா ஒரு மனைவி இருக்கணும், ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைங்கன்னு கணக்கு வச்சாலும் ஒரு குடும்பத்துக்கு 4 பேர். அப்ப 5 லட்சம் குடும்பத்துக்கு எத்தனை பேர் ஆச்சு? 20 லட்சம் பேர் ஆச்சு. குறைஞ்சபட்சம் வச்சாலும் 20 லட்சம் பேர். அப்ப மோசே ஒரு கணக்கு போட்டு சொல்றாரு, ஆண்டவரே என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஒரு மனுஷனை கொல்ற மாதிரி 20 லட்சம் பேர் நீங்க கொன்னுட்டீங்கன்னா இப்ப புறஜாதிகள் பார்ப்பாங்க. யாரெல்லாம் பார்ப்பாங்க? எகிப்து ஜனங்கள் பார்ப்பாங்க, அமலேக்கியர்கள் பார்ப்பாங்க, எபூசியர்கள் பார்ப்பாங்க, கிர்கானியர்கள் பார்ப்பாங்க. இப்படி யாரெல்லாம் கர்த்தர் ஜனம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களாம்? ஆமா, இவங்க தான் கூட்டிட்டு போய் கானானு கொண்டு போய் சேர்க்கிறேன்னாரு, அவங்களுக்கு தேசத்தை கொடுத்து பாலுந்தேன் ஓடுகிற தேசத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்னாரு. இவங்க வழியிலேயே இப்படி அழிச்சு விட்டாரு. அங்க போய் சேர்றதுக்கு அவங்களுக்கு வக்கு இல்ல, அந்த கடவுளுக்கு என்ன இல்ல, ஆற்றல் இல்ல, பலன் இல்ல, சத்துவம் இல்ல, வல்லமை இல்லைன்னு சொல்லி கேவலமா பேசிடுவாங்கயான்னு கேட்கிறாரு. இந்த மோசே என்ன சொல்றாரு பாருங்க, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னா, நீங்க ஜனதை பூரா அழிச்சிட்டீங்கன்னா புறஜாதியார் இப்படி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்களே அப்படிங்கிறாரு. ஆகையால கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமற்றவர்களை
குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் ம், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை ஆ, பிள்ளைகளிடத்தில் ம், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் ஆ, நீர் சொல்லியிருக்கிறபடியே ஆ. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. 18 சொல்லுது, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் பெரிதாய் விளங்குவதாக. விளங்குவதாக. பாருங்க, கொஞ்சம் கருணை வைங்க. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்கணும். நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது ஆண்டவரே, என்னை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லிட்டு ஜனங்களை அப்புறம் அழிச்சறேன்னு சொன்னா இது நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 19 சொல்றாரு, இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். 19ஆம் வசனத்துல கடைசியில நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த ஜனங்களின் ஜனங்களை அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அவர் என்ன பிரேயர் பண்றாரு பாருங்க. எனக்கு நீ பெரிய ஜாதி ஆக்குறங்கிறது எனக்கு வேண்டாம்ப்பா, ஜனங்களை மன்னிச்சிருங்க, உங்க பேரு கெட்டு போயிரும், இப்படி கூட்டிட்டு போய் நடுவழியில புறத்தை கொண்டு விட்டாருன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அந்த தெய்வத்துக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு இந்த ஜனங்களை தயவா மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் ம். உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசனுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டார். நீ சொன்ன மாதிரி செய்யறேன்ப்பா, சரி மன்னிச்சறேன் விடு. என்ன அழகா இந்த டீலிங் முடிஞ்சுச்சு பாருங்க. நம்மளாம் ஆரம்பத்திலே பெட்டி வாங்கிட்டு போயிருப்போம். எனக்கு 2 சூட் கேஸ் அப்படின்னு போயிருப்பான். ஆனா என்ன அழகா இவர் சொல்றாரு, ஆண்டவரே இப்படிலாம் சொல்லிடுவாங்கப்பா, வேண்டாம்ப்பா, மன்னிச்சு விட்டுருங்கப்பா, கொண்டு போய் சேருங்க அங்க போய், அதை சொல்லி ஹம்பிள் பண்றாரு. அப்படியே ரொம்ப தாழ்மையா கேட்கிறாரு. உடனே இது டீல் ஓகே ஆனதுமே கர்த்தர் சொல்லிட்டார், சரி உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். மன்னிச்சிட்டேங்கிறார். என்ன அழகான கர்த்தருடைய வார்த்தை. நீங்க அடுத்து வாசிச்சீங்கன்னா 23 வாசிங்க. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். ம். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அல்லேலூயா. நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க. ஆண்டவருக்கு கோபம் மூட்டுற லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா மனம் திரும்பிருங்க. மோசே மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், மனம் திரும்பிருங்க. ஆண்டவர்ட்ட உங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். நிச்சயமா கர்த்தர் அதை கேட்டு மன்னிப்பார். ஆனா அவர் கோபம் மூட்டுனீங்கன்னா நீங்க ஒருத்தரும் பரம கானானுக்கு போய் சேருவதில்லை. வழியிலே அழிஞ்சு போயிடும், வேற வழியே இல்ல. ஆண்டவர் முன்னாலே அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு, மோசையினால விட்டு வச்சிருந்தார். அல்லேலூயா. அதனால உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஊழியக்காரர் உண்டு, மறந்துடாதீங்க. அத்தனை பேர் குடும்பங்களையும் பிறந்த பிள்ளைய பேர் முதற்கொண்டு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடிய ஊழியக்காரன் கொடுத்திருக்கிறார். என்னை பத்தி பெருமையா சொல்லல, நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதுல நீங்க அடுத்து வாசிக்க வேண்டாம், 34 கூட வாசிங்க. 34 35 வாசி முடிப்போம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். இப்ப தெரியுதா எதுக்காக 40 வருஷம் சுத்தினாங்கன்னு? 40 வருஷம் எதுக்காக வனாந்தரத்துல போனாங்க? இவங்க போய் இந்த தேசம் எப்படிப்பட்டது என்பதை வேவு பார்ப்பதற்காக கோத்திரத்துக்கு ஒருவனா போய் அங்க வேவு பார்த்தாங்க. கோத்திரத்துல ஒவ்வொருத்தரா தேர்ந்தெடுத்து போனவங்கல்ல யோசுவாவும் காலேபும் தான் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க. மற்ற 10 பேரும் ஐயையோ அங்க நம்மளால போக முடியாதுப்பா, அங்க இருக்கிற ஏனாக்கிற மித்திரரை பார்த்தா வளர்த்தியா இருக்கான், நாமளும் அவங்களுக்கு மேல வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், நம்ம போன ஒரே நசுக்கிடுவாங்க, நம்மால சுதந்திரிக்க முடியாதுன்னு தீமையான வார்த்தைய அல்லது தேவனுக்கு விரோதமான வார்த்தைய போய் பதில் சொன்னாங்க. ஆனா அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் வேவு பார்த்த அந்த 40 நாட்களுக்கு சமமாக 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். அதனாலதான் வனாந்தரம் என்பது கற்றுக்கொள்ளுகிற இடம் என்ற அர்த்தம். வனாந்தரத்துல தேவன் நமக்கு தந்த மாறுதலை உணரக்கூடிய இடம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? வனாந்தரத்துல தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம எங்க போகணும்? பரம கானானுக்கு போகணும். வழியிலேயே அழிஞ்சு போறது யாரு கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நீங்க முறுமுறுத்தீங்கன்னா, நீங்க மனம் திரும்பாம போனீங்கன்னா ஒரு நாள் வரும். அடுப்பு பெருசா வச்சிருக்குது, எடுத்து சொருகக்கூடிய நாள் வரும், பாத்துக்கங்க. இது மாற்ற முடியாது, இது மாற்ற முடியாது. அந்த 35ல சொல்றாரு, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாக கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவரும் இப்படியே செய்வேன். இந்த யாவருக்கும் இப்படியே செய்வேன்.
இந்த வனாந்தரத்திலே இந்த அழிவார்கள், வனாந்தரத்திலேயே அழிவார்கள். இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். இது எப்படி நான் சொல்லுவேன்? யாரெல்லாம் அவருக்கு முரண்பாடா நிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருக்கு விரோதமா இருக்கிறாங்களோ, இன்னும் சொல்ல போனா யாரெல்லாம் அவருக்கு கோபம் மூட்டுகிறார்களோ, அவர்கள் இந்த வனாந்தரத்திலேயே அழிந்து போவார்கள், இங்கேயே சாவார்கள் என்று சொல் அப்படிங்கிறார். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. அதனாலதான் கர்த்தர் நமக்கு இந்த வெளிப்பாடுகள்ல தரிசனங்களை சொல்லும்போது கூட நிறைய எனக்கு அதை சொல்லவே முடியல. நிறைய பேர் பல பல பிரச்சனைகள், பல பல போராட்டங்களோடு கூட வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி தீர்வு சொல்ல முடியும்? ஒரே வார்த்தை, நீங்க மனம் திரும்புங்க. சின்ன பிள்ளை மாதிரி இருக்காதீங்க, குழந்தையா இருந்த போல இப்ப இருக்காதீங்க. அறியாமுள்ள காலங்கள் தேவன் காணாதது போல இருந்தார், ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். வாங்க, அந்த வார்த்தைக்கு வாங்க, மனம் திரும்புங்க. இன்னும் எங்க தாத்தன் செஞ்சது மாதிரியே கடா வெட்டி பொங்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. தாத்தா மாட்டன் காலத்துல இப்படித்தான் எங்க ஊருக்கு இத்தனை வருஷ காலமா நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். பண்ணாதீங்க, நாங்கெல்லாம் பண்ணவங்க தான். இதே இடத்துல பொங்க வச்சு எல்லாத்துக்கும் போட்டவங்க தான். அந்த சமயம் வரும்போது, மனம் மாறுதல் வரும்போது மனம் மாறித்தான் ஆகணும். நம்ம செஞ்சது தப்புன்னு உணரணும். அந்த உணர்த்துதல் யாருக்குள்ள வருதோ அவங்க தான் பரம கானானுக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாரும் இந்த பூமியிலேயே அழிந்து போவார்கள் என்பது நிச்சயம், அது சத்தியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டணும். ஒரு வார்த்தை சொல்ல நிறைவு செய்கிறேன். இதே போல இயேசு கிறிஸ்துவும் கூட தம் ஜனங்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார். மோசே செஞ்சது போல இயேசுவும் பரிந்து பேசுறார். எப்ப பேசினாரு? வெரி குட், எக்ஸாக்ட்லி, கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போது. வாசிங்க அந்த வார்த்தையை. லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அல்லேலூயா. அவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க. ஆண்டவரே மன்னிச்சிருங்க, இவர்களை மன்னியும். நம்மளாம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு நேரம் அடிச்சு உங்களை காயப்படுத்திட்டு போறேன், சரி சரி தெரியாம செஞ்சுட்டேன் விட்டுருப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிட முடியுமா? நம்ம கர்த்தர் சொல்றாரு, அந்த மாற்றம் நமக்குள்ள வரணும். அந்த மாற்றம் வரலைன்னா நம்மால நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல, நீங்க 3ஆம் அதிகாரத்துல 11ல இருந்து 19 வரைக்கும் குறிச்சுக்கங்க. 4ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 11 வரைக்கும் குறிச்சுக்கங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி. 4ல 1ல இருந்து 11 வரைக்கும் குறிச்சுக்கங்க. வாசிங்க பாப்போம், ஒரு சில வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 4 ஏதுவாக வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். எப்படி பாருங்க, ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க வேண்டும் என்று சொல்றார். எதை போய் அடையணும்? நம்ம அவருடைய இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் தான் அந்த பரம கானான். அங்க போய் தான் நமக்கு ரெஸ்ட். அந்த இளைப்பாறுதலிலே போய் நீங்கள் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால, ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நிறைய பேர் சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க, அப்புறம் கேட்டா காண ஆளை காண, ஏன்னா பின்வாங்கி போயிருப்பாங்க. நம்மளால அங்க போக முடியாதுங்க. அவங்க என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை 2.5 மணி நேரம் உட்காந்து பேசுறாங்க. ஒருத்தர் சொன்னார், என்னங்க சர்ச்சுக்கு காணாக்கு எப்படிங்க 2.5 மணி நேரம் உட்காந்து இருக்கிறீங்க எல்லாம்னு கேட்கிறாரு என்கிட்ட. நான் எனக்கு 2.5 மணி நேரமே உனக்கு இவ்வளவு பெருசா தெரியுதா? அவர் இன்னும் வரல. அதுக்கப்புறம் என்னன்னா, என்னால் அவ்வளவு நேரம் உட்கார முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் 1/2 மணி நேரம் பூசை பார்த்துட்டு வரவங்க. கடைசியில போய் தலை காமிச்சு வந்திருக்கு, நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி தீர்த்தம் தெளிப்பாரு. அப்புறம் வந்துருவாங்க, வந்து அட்டண்டன்ஸ் போட்டாங்க. இல்ல, 2.5 மணி நேரம் கம்மி. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை தசம பாகம் 2 மணி நேரம் 40 நிமிஷம். 24 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்ம இப்போ டெய்லி கொடுக்கணும். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் இருக்கிறது பெருசா? அதாவது கொடுக்கலாமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நீங்க 11 வரைக்கும் வீட்டுல வாசிங்க, நேரம் இல்ல. இப்ப 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அதுல 11ஆம் வசனத்துல இருந்து அப்படி இடது கை பக்கம், என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். எப்ப சொன்னாரு? கோபத்துல சொன்னார்.
எப்ப சொன்னாரு? மோசேட்ட இப்ப சொன்னோம்ல, பேசணும்ல, அன்னைக்கு சொன்னாரு, நீங்க எவனும் உள்ள போக முடியாதுடா, யாருமே உள்ள போக முடியாது, பூராத்தையும் அழிச்சு போட்டுருவேன்ட்டார். மோசே பார்த்து டீல் பேசாரா பத்தியா? டேய், உன்னை மட்டும் பெரிய பள்ளத்த ஜாதி ஆக்கிடுறேன், இவங்களை பூரா அழிச்சு போடலாங்கிற. என்ன சொல்ற? அதான் சொல்றாரு, என் கோபத்துல ஆணையிட்டேன். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த இருதயம் ஒருத்தனுக்குள் இருக்க கூடாது, நீங்க எச்சரிக்கையா இருங்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அன்றைக்கு இருந்த அந்த நிலைமையில, அவருடைய சிந்தனையில நீங்க யாரு இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் அறிவுறுத்துகிறார். அவங்க செஞ்ச மாதிரி நீங்க தப்பு பண்ணிடாதீங்க, அவங்க முறுமுறுத்த மாதிரி நீங்க முறுமுறுத்துறாதீங்க, அவங்க பின்வாங்கி போன மாதிரி நீங்க பின்வாங்கி போயிடாதீங்க. ஏன்னா அந்த பரம கானானை நீங்கள் அடைய முடியாது, அதுல பிரவேசிக்க மாட்டீர்கள். நீங்க அதில் பார்த்தீங்க 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. இறுதியா ஒன்றை வாசிச்சு நம்ம நிறைவு செய்வோம். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல 1 முதல் 28 வரையில நீங்க வாசிங்க. அதுல 26, 27, 28 கடைசி 3 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 24ல 24ஆம் வசனத்தை 26ல இருந்து வாசிங்க. அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி இதோ இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவுது, இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. இந்த கல்லு கேட்டிருக்குது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்துக்கு அனுப்பிவிட்டான். யாரு கேட்டா அந்த வார்த்தைய? உடன்படிக்கை யாரு கேட்டது? கல்லு கேட்டிருக்குது. ஆச்சரியமா, கல்லு கேக்குமா? இங்க சொல்லியிருக்கிறாரு, இந்த கல்லை முன்னால வச்சுட்டு இந்த கல்லு கேட்டிருக்குதுன்னாரு. அந்த கல் என்ன கல்லு தெரியுமா? அவர்தான் பிரதான மூளைக்கல்லாகிய இயேசு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த சபை கேட்டிருக்குது, இந்த சபை இந்த கேட்டிருக்கு, இந்த செவரெல்லாம் கேட்டிருக்குது. இன்னைக்கு இது உங்களுக்கு எனக்கு சாட்சியா இருக்கு. அன்னைக்கு இந்த ஊழிக்காரர் சொன்னாருங்க, நாங்க தான் கேட்காம விட்டுட்டோம், நான் தான் தூங்கிட்டேன். யாரும் தூங்கல சொல்றேன். ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா இந்த கல் உங்களுக்கு சாட்சியா இருக்கும். நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு சொல்லியாச்சு. கடைசியில கர்த்தர் சொல்றாரு, இதோ நாட்கள் வரும், அதுக்குள்ள மனம் திரும்பிடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இறுதியில நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க பொருளாகத்தான் வாழ வேண்டும். அது இல்லாம, அந்த சுதந்திரம் இல்லாம நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. எதுக்காக இந்த பூமியில பிறந்தவங்க தெரியாம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எதுக்காக நம்ம இந்த பூமியில வாழ்றோம்? இது வனாந்தரம், இது வனாந்தரமான வாழ்க்கை. என்றைக்காவது ஒரு நாள் நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே போவோம் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நாம் பயணிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு நாள் வரும், அன்றைக்கு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வெளிப்பாட்டை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க, நீங்க நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போமா? அந்த நாள் எதிர்பார்த்து இருக்கிற எல்லாருமே எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உம்முடைய திருப்பாதத்துக்கு நேராக இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ராஜா, இன்றைக்கு நாங்கள் உம்மை பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தினோம். தேவரீர் எங்களோடு கூட வெளிப்பட்டீர், நிறைய வெளிப்பாடுகள் தரிசனங்களோடு கூட எங்களை நடத்தினீர், அற்புத அடையாளங்களினால் எங்களை நிரப்பினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிற ராஜா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் சொல்லப்பட்டிருக்கிறதே. அதன் பிரகாரம் நாங்கள் இன்னும் சிறு குழந்தையை போல அல்ல, புருஷனானவனுக்குரிய காரியங்களை தரித்துக் கொள்ளும்படிக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்படுகிற ராஜா. இப்படி யாரெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற பிரயாசத்தோடு இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்களோ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நீர் உதவி செய்வீராக. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்ல புறப்பட்டவர்கள் எல்லாருமே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் தான் போய் சேர்ந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு கோபம் மூட்டினார்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக எழும்பினார்களோ, அத்தனை பேரையும் கர்த்தர் வனாந்தரத்தில் அழித்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவுடைய பிள்ளைகளும் பிள்ளையுடைய பிள்ளைகளும் சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டார்களே, அதே போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க எங்களுக்கு தகுதி ஏற்படுத்துவீராக, எங்களை அதுக்கு ஆயத்தப்படுத்துவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே நாங்கள் பரம கானானுக்குள்ளே நுழைவதற்கு ஏற்ற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே தேவரீர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, பிரமாணத்தின்படி நித்திய ஜீவனை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ப பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.